டிவியில் பேட்டி கொடுத்தா கைது பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. டிவியில் பேட்டி கொடுத்ததுக்காக கைது பண்ணல. ஸோ இது ஃபெலிக்ஸ் சரவணனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெல்லிக்கு அவர் வந்து பத்திரிகையாளர் சம்மேளனத்தில் போய் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மனு கொடுக்க போகிறாரு. அவங்க டெல்லிக்கு போனதுனால டெல்லியில் கைது பண்ணாங்க. இங்கே இருந்தால் இங்கேயே பண்ணியிருப்பாங்க. பெண் காவலர்கள்லாம் இப்பேற்பட்டவர்கள் என்று அந்த அந்த வார்த்தை மீறல் ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல அந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஐபிசிலே வந்து 354 அண்டு 509 ஐபிசி, 294B ஐபிசி, இந்த 3 செக்ஷன்கள்லையும் வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. திரு சவுக்கு சங்கர் அவர்களை கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் கேட்ட கேள்வியினால தான் அந்த பதில் சொல்லப்பட்டதா? தூண்டி விடுறது, அதாவது இன்ஸ்டிகேட் பண்ணுறது. இவர் ஜெரால்டு வந்து இங்கே வந்து நீதிமன்றத்தில் ரிமாண்ட் செய்யப்படுவார். ரிமாண்ட் செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து தேவைப்பட்டால் வந்து கஸ்டடி எடுத்து அது அவருடைய இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோக்கள்லாம் இந்த மாதிரி போடப்பட்டிருக்கிறது, அதில் எங்கெங்கெல்லாம் எல்லை மீறல்கள் இருந்ததா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கப்படும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரை பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் டெல்லியில் கைது செஞ்சுருக்காங்க சார். இந்த கைது அப்படின்றது சட்ட ரீதியாக சரியாக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? காவல்துறையில் வந்து இந்த கைது அப்படிங்கிறது வந்து வழக்கு வந்து இப்போ நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் பதிவு பண்ணலாம். ஒருவரை கைது செய்வதற்காக சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஊரில் பதிவு செய்த வழக்கு சம்பந்தமாக இந்திய நாட்டில் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் எதிரியை தேடி சென்று கைது செய்யலாம் அப்படின்னு தான் சட்டத்தில் இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தான் அப்படின்னு கைது செய்யணும்னு இல்லை. வழக்கு அவர் மேலே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வழக்கு பதிவு செய்கிற பொழுதே இவரை வந்து A1 ஆகும். ஏன்னா அவர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசும்போது அந்த பெண் காவலர்களை பற்றியும் உயரதிகாரிகளை பற்றியும் தரக்குறைவாகவும் அவங்கள வந்து அவங்களுடைய சுயமரியாதைக்கு வந்து பங்கம் விளைவிக்கும் வகையில் அவர் பேசிட்டார். இதில் வந்து விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த விசாகா கமிட்டியில் என்ன சொல்கிறேன்னா, பை கெஸ்டர் பை ஸ்பீச் ஒரு தனி மனிதனுடைய மானம் சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்க வேண்டும், அல்லது அவருடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரி அல்லது கேரக்டரை குறைக்கிற மாதிரி வார்த்தைகளோ சொற்களோ பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினாவே வந்து 354 அண்டு 509 ஐபிசி, ஐபிசிலே வந்து 354 அண்டு 509 ஐபிசி, 294B ஐபிசி, இந்த 3 செக்ஷன்கள்லையும் வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அந்த இப்போ விசாக கமிட்டி அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஒரு இடத்துல பணி செய்கிற பெண்களை நீங்கள் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற அளவுக்கு அவருடைய தனி மனிதனுடைய மதிப்பை குறைக்கிற அளவிற்கு வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் இதில் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. டிவியில் பேட்டி கொடுத்தா கைது பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. டிவியில் பேட்டி கொடுத்ததுக்காக கைது பண்ணல. இப்போ நீங்கள் கூட என்ன கேள்வி கேட்குறீங்க, டிவியில் கேட்குறீங்க. ஊடகங்கிறது வந்து ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுது. சுதந்திரம் வாங்கின தேதியிலேருந்து இது வரைக்கும் ஊடகங்கள் வந்து மதிக்கப்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் ஊடகங்கள் இப்போ வந்து நேரடி ஊடகங்கள் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் தான் ஊடகங்களாக இருந்துச்சு. பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வியறிவு கம்மியாக இருந்தபோது தினமலர், தினத்தந்தி, தினகரன் பேப்பரை படித்து தான் நிறைய பேர் வந்து தமிழ் படிக்கவே கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ கல்வியாளர்கள் உருவானதுக்கு இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்து பெரும்பணி ஆட்டியிருக்குது என்று சொன்னால் அது மிகையல்ல. இவ்வளோ பெரிய சப்ஜெக்டுக்குள்ளே எப்படி ப்ளே பண்ணுறது? ஒரு கபடி ஆடுறீங்க, ஒரு பேஸ்கெட் பால் போடுறீங்க, உங்களுடைய கோல் வந்து அந்த 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 இதுக்குள்ளே அந்த வளையத்துக்குள்ளே உங்கள் பாலை போடணுமே ஓடிய, அதை விட்டு நீங்கள் வெளியில் போனால் எப்படி ஃபவுல் ஆகிடுறீங்களோ அதுபோல் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. புரிதுங்களா உங்களுக்கு? ஸோ பேசணும், எல்லாருமே ஊடகங்களில் பேசணும். யாருடைய இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில்
பேச்சுரிமை அப்படின்னு இருக்குது, கருத்துரிமை இருக்குது. அந்த கருத்துரிமையும் பேச்சுரிமையும் எவ்வளோ தூரம் அப்படின்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அதே போல் என்னுடைய மான மரியாதையை காப்பாற்றுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? அந்த உங்களுடைய பேச்சு என்னுடைய சுயமரியாதை குறைக்கும் அளவிற்கோ அல்லது பொது இடத்துல வந்து என்னுடைய மரியாதைக்கு அவமான பங்கம் ஏற்படும் அளவுக்கோ நீங்கள் பயன்படுத்தினாலும் அது அஃபென்ஸு. அப்படிங்கிறத மைன்யூட்டாக எங்கே சொல்லப்பட்டிருக்குது சட்டத்தில்? 294B சொல்லப்பட்டிருக்குது, 354 சொல்லப்பட்டிருக்குது, 509, 510, 511 இந்த மாதிரியான செக்ஷன்லாம் இதை மைன்யூட்டாக யாரும் படிக்கிறதில்ல. தயவு செஞ்சு இந்த செக்ஷன்லாம் திருப்பி திருப்பி படிக்கணும். படிச்சுட்டு அந்த அந்த வட்டத்துக்குள்ளே அவங்கவுங்க ப்ளே பண்ணால். ஸோ இது ஃபெலிக்ஸ் செரால்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெல்லிக்கு அவர் வந்து பத்திரிகையாளர் சம்மேளனத்தில் போய் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மனு கொடுக்க போகிறாரு. அவருடைய இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க தே ஹவ் காட் தேர் ஓன் எக்யூப்மெண்ட்ஸ் டு ட்ரேஸ் அவுட் த பீப்புள் அண்டு அவங்களுக்குன்னு சில இது இருக்குது, இன்ஃபார்மெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யார் எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க கண்டுபிடிப்பாங்க. அது அவங்க தனிப்பட்ட திறமை. அவங்க டெல்லிக்கு போனதுனால டெல்லியில் கைது பண்ணாங்க, இங்கே இருந்தால் இங்கேயே பண்ணியிருப்பாங்க. ஸோ டெல்லியில் கைது பண்ணி கொண்டு வர்றது எப்படி அப்படின்னா, விசாரணை ஒருத்தர் பண்ணும்போது நம்ம வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தணும். என்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து சேரணும். இப்போ எந்த இடத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து அவரை 24 மணி நேரம் விசாரிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லியில் கைது பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அவர் வந்து அந்த நீதிமன்றத்தில் டெல்லி நீதிமன்றத்தில் அவரை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி, சார் எங்கள் காவல் நிலையம் சென்னை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு 448/2024 அண்டர் செக்ஷன் ஸோ படி இவர் மீது நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். இவரை வந்து எங்கள் வழக்கு விசாரணைக்காக நாங்கள் சென்னை நீதிமன்றத்துக்கு அழைச்சிடுறோம். இவரை கைது செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத அக்கௌண்ட் பண்ணுறதுக்காக உங்கள் முன்னாடி நாங்கள் ஆஜர்படுத்துகிறோம். இவரை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் விசாரணை முடித்து எங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறோம் அப்படின்னு ஆஜர்படுத்த வேண்டியது தான் இந்த ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் படி தான் இது நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே வந்து அவரை போய் டெல்லியில் போய் கைது பண்ணிட்டாங்க. நான் 10 முறை டெல்லியில் போய் கைது பண்ணியிருக்கேன். நான் வந்து பீகாரில் கைது பண்ணியிருக்கேன், ராஜஸ்தானில் கைது பண்ணியிருக்கேன், பீகாரில் மோத்திஹாரியில் போய் கைது பண்ணிட்டு வந்திருக்கேன். நானும் எல்லாம் அங்கே இருக்கிற நீதிமன்றங்களெல்லாம் வந்து ஆஜர்படுத்திட்டு, அது எக்ஸ்க்ளூடிங் ட்ராவல் டைம் 12 மணி நேரம் ட்ரெயினில் வர்றோம், அல்லது 1.5 நாள் ட்ரெயின் வருதுன்னு வைங்களேன், அந்த 1.5 நாள் வந்து எக்ஸ்க்ளூடட். அதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம காவல் நிலையத்தில் இந்த வழக்குகளில் நீங்கள் பேசும் பொழுது திரு சவுக்கு சங்கர் அவர்களை கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் கேட்ட கேள்வியினால தான் அந்த பதில் சொல்லப்பட்டதா? தூண்டி விடுறது, அதாவது இன்ஸ்டிகேட் பண்ணுறது, அதை ப்ரொவோக் பண்ணுறது, இன்ஸ்டிகேட் பண்ணுறது, அக்ரஸ் பண்ணுறது. அது பேர் அக்ரஸார்னு சொல்லுவாங்க. அக்ரஸார் அப்படின்னா யார் குற்றம் செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்தவர். அப்படி அப்போ குற்றம் எங்கே நடந்துச்சு? பேசிட்டு தானே இருந்தோம். அப்படின்னா எந்த மினிட்டில் வந்து நீங்கள் பெண் காவலரெல்லாம் இப்பேற்பட்டவர்கள் என்று அந்த அந்த வார்த்தை மீறல் ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல அந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகிடுச்சு. இது ஒரு புதுவிதமாக எல்லோருமே ஊடகங்கள் மூலமாக எந்த இடத்துல இந்த ஃபவுல் பிளே நடந்துச்சு அப்படிங்கிறத மிகவும் கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது உருவாக்கியிருக்கு. புரிதலை உருவாக்கியது, மிகப்பெரிய புரிதலை உருவாக்கும் இந்த வழக்கு. அதில் சட்டப்படி இவர் ஜெரால்டு வந்து இங்கே வந்து நீதிமன்றத்தில் ரிமாண்ட் செய்யப்படுவார். ரிமாண்ட் செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து தேவைப்பட்டால் வந்து கஸ்டடி எடுத்து அது அவருடைய இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோக்கள்லாம் இந்த மாதிரி போடப்பட்டிருக்கிறது, அதில் எங்கெங்கெல்லாம் எல்லை மீறல்கள் இருந்ததா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கப்படும். அதன் பிறகு அவரை வந்து ஆஜர்படுத்திடுவாங்க. அவருக்கு வந்து அவருடைய துணைவியார் நேற்று வந்து பொது வழியில் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். சவுக்கு சங்கர் அவரையும் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரோட ஃபிசிக்கல் கண்டிஷன், ஃபிசிக்கல் இன்ஜுரி எப்படி நடந்ததோ எனக்கு அந்த பயம் ரொம்ப இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இது மாதிரி பிரச்சனை வருமா, அவருக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்களா, அது நான் எதுவுமே அரெஸ்ட் பண்ணினதை வந்து நான் குற்றமாகவே சொல்லவில்லை.
அது வந்து நம்ம கோர்ட்டோட ஆர்டர் இருக்கலாம், போலீஸ் பட் இட் இஸ் அன் இல்லீகல் கஸ்டடி தட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் வந்து அரெஸ்ட்டு நான் எந்த இதுவும் குற்றமாக சொல்லலை. ஆனால் வந்து எதுக்காக எனக்கு வந்து அப்டேஷன் எங்கள் ஹஸ்பண்டோட வேர் அபவுட்ஸு நீங்கள் தரதுக்கு தயங்குறீங்க, எனக்கு இன்னும் புரியல. அதில் என்னுடைய கணவருக்கு சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டதை போன்ற ஆபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நான் ஹெபியஸ் கார்பஸ் போட்டாலும் போடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க வந்து கைது முறையாக அவரை ரிமாண்ட் பண்ணியிருந்தா அவருடைய மனைவியாரோ அவருடைய வழக்குரைஞரோ நீதிமன்றத்துக்கு சென்று அவருக்கு முறையாக பெயில் பெடிஷன் போட்டாவே அவருக்கு பெயில் கிடச்சிடும். ஹேபியஸ் கார்பஸ் போட தேவையில்லை. ஹேபியஸ் கார்பஸ் தேவையில்லை. ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் எப்படின்னா, என் கணவர் வீட்டை விட்டு போனவர் தகவல் எதுவும் தெரியாமல், அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா கிளைமிங் த கவர்மெண்ட், எனக்கு என்னுடைய முறையான கணவர் அல்லது எனது மகன் எனது உறவினர் காணாமல் போய்விட்டார், அவரை கண்டுபிடிச்சி கொடுங்க, அவர் காணாமல் போனதில் எனக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற போது தான் அந்த ஹெபியஸ் கார்பஸ் வந்து டைரக்ஷன் சுப்ரீம் ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு நீங்கள் வந்து இவர் மனிதன் காணவில்லை என்று நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்களா, என்னங்க இந்த மனிதன் காணவில்லை என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு உயர் நீதிமன்றம் கேட்கும். அப்படி கேட்குற பொழுதே இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஆஃபீஸர், அந்த மனிதன் காணாமல் போகவில்லை, நான் வழக்கு பதிவு செய்திருக்கிறேன், நான் வந்து அவரை இந்த இடத்துல கைது செய்திருக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சுடுவார். அப்போ தேர் இட் செல்ஃபு அந்த ஹெபியஸ் கார்பஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ கஸ்டடியில், போலீஸ் கஸ்டடியில், கவர்மெண்ட் கஸ்டடியில் தான் இருக்கார் அப்படின்னோடனே அது வந்து அந்த ஹெபியஸ் கார்பஸ் க்ளோஸ் ஆகிடும். அதில் வந்து இவங்க வந்து அடுத்த சட்ட நடவடிக்கை என்னென்னா, பிணையில் விடும்படி முறையாக மனு செய்தல். அதன் பிறகு ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சரியான பிணை கிடைக்கலாம். அப்புறம் அது சார்ஜ் ஷீட் போட்டோடனே அதுக்கான ட்ரையல் இல்லை வந்து அவர் வந்து இல்லை நான் பேசினது அந்த மாதிரியான உள்நோக்கத்தில் பேசவில்லை, அல்லது இவரெல்லாம் சீனியர் மோஸ்ட் பத்திரிகையாளர், எனக்கு வந்து இது விசாகா கமிட்டியில் சொல்லப்பட்டதோ 509 ஐபிசியில் சொல்லப்பட்ட 294B போன்றவையெல்லாம் த இன்னசென்ஸ் ஆஃப் லா, த இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சட்டம் தெரியாது என்று சொல்லி ஒருவர் வந்து சட்ட விதிகளில் இந்த நடவடிக்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் சட்டம். அதனால் அடிப்படை சட்டங்கள் கூட ஊடகவியலாளருக்கு தெரிந்திருக்க வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் கூட தெரிந்து அதற்குள்ளே ப்ளே பண்ணும்போது இது போன்ற சங்கடங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பது எனது கருத்து. சரி, இதே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த கைது குறித்து வந்து பெரும்பாலான நபர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, ஒரு அரசியல்வாதிகளை வந்து விமர்சிச்சா கூட வந்து ஒருத்தரால வந்து சுதந்திரமாக பேச முடியுது, ஆனால் ஒரு பியூரோக்ராட்டை வந்து விமர்சிக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இவங்க வந்து பியூரோக்ராட் அப்படின்னா, நீங்கள் விசாகா கமிட்டி தயவு செஞ்சு எல்லோரும் விசாகா கமிட்டியில் என்ன டைரக்ஷன் கொடுத்து, இப்போ இந்த நிர்மலா தேவி, பேராசிரியர் நிர்மலா தேவி அப்போ தான் இது எல்லா நீதிமன்றங்களும் பெருத்த விவாதத்துக்கு வந்துச்சு. அந்த பெருத்த விவாதங்களில் நிர்மலா தேவி தொலைபேசியின் மூலமாக அழைத்து அந்த பெண்களை, நீங்கள் அந்த உயர் அதிகாரிகளோடு நீங்கள் சுமூகமாக இருப்பீர்களானால் சுமூகமாக எதிர்காலத்தில் நன்மை அடைவீர்கள் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை தான் அந்த அம்மாவை வந்து 35 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு அனுப்பியிருக்கு. பெரிய தண்டனைகள். இப்போ ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸரு பார்த்திங்கன்னா, அவர் வந்து மிகப்பெரிய குற்றமெல்லாம் பண்ணிடல, அவர் வந்து ஒரு சின்ன அவர் வந்து அப்ரோச் இன் ராங் வே, அதுக்கே வந்து அது அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து எப்படி சட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிர்மலா தேவி வழக்கில் வந்து அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் அவங்கள அறிமுகப்படுத்தவும் இல்லை, அவங்க தொலைபேசி உரையாடல் மூலமாக நீங்கள் வந்து அவங்களோட ஒத்து போவீர்களானால், அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கற்பை அவருக்கு நாங்கள் பரிசளிப்போம் அல்லது முறையற்ற முறையில் கொடுத்தால் எதிர்காலத்தில் நல்லா இருக்கலாம்னு எங்களை செடேட் பண்ணினாங்க அப்படிங்கிறதான் குற்றம். இந்த குற்றம் வந்து நிர்மலா தேவி வழக்கில் தான் ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்த வழக்கு இதில் வந்து நீங்கள் பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு சொன்னால்
It is not about the senior most police officer. It is about the women constables and நீங்கள் உமன் கான்ஸ்டபிள்ஸு உமன் ஆஃபீஸர்ஸு ப்ரொமோஷனுக்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது சரியா? ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ முன்னாடி இல்லை, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 2 போலீஸ் ஆஃபீஸர் ஆகி இப்போ பல நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து காவல்துறையில் பணியாற்றுவதற்கும் இன்னும் மிலிட்ரியில் கூட போய் பெண்கள் பணியாற்ற இப்போல்லாம் தயாராக இருக்காங்க. 2-3 பேட்ச் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் முடிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் இது கிளைம் பண்ணப்படுது. இது கிளைம் பண்ண இப்போ கிளைம் பண்ணவங்க புறமே வந்து உமன் சப் இன்ஸ்பெக்டர்ஸ். கம்ப்ளைண்ட் பாருங்கள், கோயம்புத்தூரில் உமன் சப் இன்ஸ்பெக்டர், சைபர் கிரைம் சப் இன்ஸ்பெக்டர், மதுரையில் உமன் ஆஃபீஸர், என்னங்க இங்கே ஒரு சென்னையில் ஒரு உமன் ஆஃபீஸர். இப்போ எல்லாமே கொடுத்தது உமன் ஆஃபீஸர்ஸ் வந்து யாரும் உயர் அதிகாரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஹி இஸ் நாட் எ கம்ப்ளைனட். அவரை நீங்கள் இன்வால்வ் பண்ணி பேசுறதுக்கான சட்டப்படியான வாய்ப்பு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? அந்த உயர் அதிகாரி இப்படி பண்ணிட்டார் அப்படி சொல்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஹி இஸ் நாட் எ கம்ப்ளைனட். கம்ப்ளைண்ட் கொடுத்தது கோயம்புத்தூரில், கைது பண்ணது தேனியில், இப்போ குண்டர் சட்டத்துக்கு முயற்சி பண்ணுறது சென்னையில். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இதில் ஏன் புரியாது அப்படின்னா, இந்த மாஸ் மீடியா அப்படிங்கிறது வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது எங்கெங்கெல்லாம் ஒளிபரப்பப்படுதோ அந்த எல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் வந்துடுது. ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே வருது? தேடிக்காரன் ஒருத்தன் கேட்டுட்ருக்கான், அவனை நான் இங்கேருந்து திட்டியிருந்தாவே இங்கே அஃபென்ஸில் நான் கமிட் பண்ணதாக அர்த்தமாயிடும். ஒருத்தன் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டுட்ருக்கான், ஒருத்தன் ராமநாதபுரத்தில், ஒருத்தன் கன்னியாகுமரிலேருந்து கேட்டுட்ருக்கான், அவனை நான் இந்த ஊடகத்துக்கு முன்னாடி அவனோட இமேஜை டார்னிஷ் பண்ணியிருக்கேன் அல்லது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவன் அந்த ஊரில் கம்ப்ளைண்ட், இந்த ஊடகத்தின் வழியாக என்னைய பொது வழியில் அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால் ஊடகவியலுக்கு இப்போ நம்ம சொல்கிற தகவல் எல்லாம் மிகவும் வந்து உபயோககரமாக இருக்கும். அதனால் எதிர்கால ஊடகங்கள் இதில் கண்ணும் கருத்துமாக இருந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் சிறந்த கண்ணியமானவர்கள் என்கின்ற ஒரு வரம்பை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.